உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். சகோதரர்களும் இருக்கிறபடினால், குடும்பமாய் நீங்கள் வந்திருக்கிறபடினால், உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஒரு வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்து உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய புத்தகத்தில்தான் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கு நடந்தவைகள், இன்னும் நடக்கப் போகிற ஏராளமான தீர்க்க தரிசனம் உள்ளே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் பிறப்பு, அவர் வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, அவருடைய நியாய தீர்ப்பு, இவைகள் எல்லாம் தெளிவாய் சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். இங்கே உபவாசத்தை குறித்து இந்த அதிகாரம் சொல்லுகின்றது. ஆனால் அதன் முடிவிலே ஒரு ஆசீர்வாதத்தை தீர்க்கன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த வார்த்தை, இதற்கு கீழாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வார்த்தை என் இருதயத்தை மிகவும் கவர்ந்தது. பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்திலே இருக்கிறோம். பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில் வாழுகின்றோம். குடும்பங்களுக்குள் குழப்பம், சமுதாயத்தில் சீர்கேடுகள், உலகத்திலே பிரச்சனைகள், வாலிபர்களுக்கு போராட்டங்கள், பிள்ளைகளுக்கு சோதனைகள், இப்படி பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே உலகத்திலுள்ள மக்களும் வாழுகிறார்கள், திருச்சபை மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முடிவு என்ன? எதுதான் முடிவு? எப்படித்தான் வாழ்வது? பொழுது விடியும் பொழுது எப்பொழுது இரவு வரும் என்றும், இரவு அடையும் பொழுது எப்பொழுது பொழுது விடியும் என்றும் பலருக்கும் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறது. சில வேளைகளில் யோசிக்கிறோம், இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனை நான் சேவிக்கின்றேன், ஆனால் என் வீட்டில் பிரச்சனைகள் மாறவில்லை, என் சூழ்நிலைமை மாறவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு கேள்வி. இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பதாக கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறாரா என்று நீங்கள் உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் தான் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் மனுஷிக தீர்மானமாய் இருக்கும். சுயமாய் தீர்மானிப்பார்கள். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு பிஸ்னஸ்ல போய் நுழைவார்கள். அந்த பிஸ்னஸ்ல லட்சங்களை உள்ளே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகும்போது உண்மையாகவே கர்த்தர் சொல்லித்தான் நான் இதை செய்தேனா, இல்லை நானாக செய்தேனா என்று கேள்விக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். வாலிப பிள்ளைகளை பாருங்கள். 16-17 வயதிலேயே ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இவன்தான் எனக்கு வேண்டும், இவன்தான் என் வாழ்க்கை துணையா இருப்பான், இவள்தான் எனக்கு எதிர்கால துணையா இருப்பாள், உயிர் போனாலும் அவளோடு தான் வாழ்வேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு அந்த 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 மோகம் அல்லது அந்த வேகம் எங்க போகுன்னே தெரியாது. அப்புறம் வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. திரும்பி பார்த்தால் ஐயோ இளவயதில் தெரியாமல் தீர்மானித்து விட்டேனே என்று வருத்தப்படுவார்கள். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடப்பது, சபைகளுக்குள்ளும் நடப்பது. அப்படி என்றால்
நாம் வழி பிறழாமல் நடப்பது எப்படி? வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குமா? இப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே என்ன செய்யறோம்? மொபைல்ல ஜிபிஎஸ் போட்டுடுறோம். அது டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், என்னென்ன சொல்லுதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போக வேண்டிய இடத்துக்கு ஜிபிஎஸ் என்ன செஞ்சிருது? கொண்டு போய் விட்டுருது. தப்ப மாட்டோம். சில வேளையில சுத்தி போவோம், ஆனா தப்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய தேவன் மேல இருந்து உங்களை டைரக்ட் பண்ணா நீங்க தப்பவும் மாட்டீங்க, சுத்தி போகவும் மாட்டீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நித்தமும் நடத்தும், என்னை தினம் நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் கூட நான் உங்களை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. இள வயதிலே ஒரு ஜெபத்தை ரொம்ப செய்வேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை விட்டு பின்வாங்கி போயிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் வரும்னு உங்களுக்கு தெரியும்னா, நான் உங்களை விட்டு பின்வாங்கி போயிடுவேன் அப்படின்னு ஒரு நாள் வரும் என்று உங்களுக்கு தெரியும் என்றால், அதுக்கு முந்தின ராத்திரியில என் ஜீவன் எடுத்துடணும் ஆண்டவர். இப்படி ரொம்ப ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு முந்தின ராத்திரியில நான் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை எடுத்துடணும். நீங்க உங்களை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்ற ஒரு நாள் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரை. இப்படி இள வயதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபித்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கூட அப்படித்தான் சொல்லணும். ஆண்டவரே தயவு செய்து என்னை தினம் நடத்துங்க, என்னை நித்தமும் நடத்துங்க. 10 நாள் நீங்க நடத்துனீங்க, 5 நாள் நானா நடந்தேன், அது வேண்டாம் ஆண்டவரே. ஐ வாண்ட் யூ டு லீட் மீ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். சரி, ஆண்டவர் நடத்துனா என்ன ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு இந்த வசனத்துல பின்னாடி இருக்குது. ஆனால் நித்தமும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தணும்? தினமும் நீங்க செய்யற சில வேலைகளை சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி பிரஷ் பண்றேன், என்னைக்குன்னா ஒரு நாள் பிரஷ் பண்ணலாம், அப்படியா பண்ணுவோம்? டெய்லி பிரஷ் பண்றோம். டெய்லி சிலர் டெய்லி குளிக்க மாட்டாங்க, சரி என்னைக்காவது ஒரு நாள் குளிச்சா போதும், அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. லைஃப்ல டெய்லி சாப்பிட்றோம்ல, எது தவறுதோ இல்லையோ 3 நேரத்துக்கு சாப்பிட்றது நமக்கு என்ன செய்யாது? தவறாது. ஒரு ஆசிரியர் வேலை செஞ்சீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுக்க முடியாது. யூ ஹாவ் டு கோ. 8:30க்கு சைன் பண்ணணும், 4:30க்கு தான் வெளியே வரணும். இது நீங்க உங்களுக்கு நியமித்து கொண்ட நித்தமும் நடத்துகிற வழி. இதே போல தவறக்கூடாது என்று ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு 5 காரியம் இருக்குது. அதை தான் இன்னைக்கு நான் திருச்சபைக்கு பேச விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க உங்க வாழ்க்கையில கை கொண்டீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், இதுக்கு பின்னாடி வர ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகும். இன்னைக்கு நம்ம சும்மா சொல்லிடுறோம், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். எப்ப இருப்பீங்க? ஆண்டவர் உங்களை நடத்தினா தான் இருப்பீங்க. சும்மா மனம் போல வாழ்ந்துட்டு நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன்னு சொன்னா நடக்கவே நடக்காது. சரி, இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த 5 காரியங்களை I just want to share it with you. ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நித்தமும் உங்களை நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன், எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு காரியத்தை டெய்லி செய்யறத விடலையா. வசனம் அழகா சொல்லுது, கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப மனசை தொடுகிறதா இருந்தது. முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும். உபத்திரவம், நெருக்கம் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்போது கூட தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணாராம். இன்னைக்கு நம்ம எத்தனை வேளை ஜெபம் பண்றோம் அப்படின்னு தெரியல. ஒரு வேளை ஜெபம் பண்றதே பல வேளைகள்ல பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம கிருபையில் இருக்கிறதுனால சில காரியத்தை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், தானியேலை போல நீங்க நித்தமும் தேவனால நடத்தப்படணும்னா நீங்க நித்தமும் தேவனோடு கனெக்ட் ஆகணும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க, மொபைல் ஃபோன் எல்லார் கையில இருக்குது. சார்ஜ் போடாம ஒரு நாள் யூஸ் பண்ண முடியுமா? சில ராத்திரியே போட்டு ரெடியா வச்சிருவாங்க, காலையில 100% அதில் இருக்கணும், அப்பதான் மனசு திருப்தியா இருக்கும்.
பாருங்க, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் ஃபோனையே 100% சார்ஜ் பண்ணாதான் அன்னைக்கு தடையில்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியுது. அப்போ ஒவ்வொரு நாளும் தினமும் அதிகாலையில் ஆண்டவரோடு ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்து தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் நீங்க நிரப்பப்பட்டாதான் அந்த நாள் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு உரியது அல்லாத ஒன்றை நான் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கார் இருக்குது, கீ என் கையில் இருந்தால் நான் ஃப்ரீயாக எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடையது அல்லாத இன்னொரு காரை நான் ஓட்டவே முடியாது. உங்க இருதயத்துக்குள்ள தினமும் தேவனை தேடுகிற தேட்டம் வரும்பொழுது தேவனே உள்ள வந்துடுறார். ஆண்டவர் உள்ள வந்தவனை, இது என் பிள்ளை, நான் என் பிள்ளையை நடத்த போறேன், இது என்னை நேசிக்கிற குடும்பம், நான் இந்த குடும்பத்தை நடத்த போறேன், இது என்னை கனம் பண்ற ஊழியம், இந்த ஊழியத்தை நான் நடத்த போறேன், இந்த பிசினஸ் மூலமா என் மகன் என்னை கனம் பண்றான், நான் உள்ள வந்து நடத்த போறேன். அப்போ அவருக்கு ஒரு ஓனர்ஷிப் கொடுக்கும்போது, அவர் உரிமையா நம்ம வாழ்க்கையை கையில எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கும்போது தான் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு கூட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க படுக்கையை விட்டு எழும்பின உடனே முழங்கால் படியிட்டு ஒரு 2 நிமிஷமாவது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, இந்த நாளெல்லாம் இரவெல்லாம் என்னை காத்ததுக்காய் நன்றி. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தானியேல் தினமும் 3 வேளை ஒவ்வொரு நாளும் தேவனை தேடினாராம். ஆண்டவரை எப்படி தேடணும்? இன்னைக்கு சிலருக்கு எழும்பி முழங்கால் போட்ட உடனே ஒரு வரிசையா ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒன்று சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை காலையில் புருஷனை காப்பாற்றும், பிள்ளையை காப்பாற்றும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை காத்துக்கோங்க, இதை காத்துக்கோங்க. திஸ் இஸ் நாட் பிரேயர். ஜெபம் என்பது உறவு. அது ஆண்டவர் சன்னிதானத்தில் ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா, எனக்கு கிருபை தந்த உங்களுடைய அன்புக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் தந்த உங்க அன்புக்கு உள்ளத்திலிருந்து ஜெபம் எழும்பணும். பல வேளைகளில் நம்முடைய ஜெபங்கள் உதடுகளிலிருந்து வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாற்றணும் அப்படின்னா ஜெபம் எங்கிருந்து வரணும்? உங்க உங்க உள்ளத்திலிருந்து வர ஜெபத்தை தேவன் உற்று கேட்பார். பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கிற சகோதரிகளுக்கு விசேஷமா சொல்றேன், ஆவியானவர்களுக்கு ஸ்பெஷலா உதவி செய்வார். அதிகாலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க, என் தொழிலை நடத்துங்க, என் புருஷன் நடத்துங்க, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தாரை நடத்துங்க, இப்படி கர்த்தற்ற வருகிறவர்களைத்தான் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில தேவ பிரசன்னத்துல சிஸ்டர்ஸா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு. இரவே நீங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிடணும். ராத்திரி ரொம்ப நேரம் 12 மணி வரைக்கும்லாம் கிச்சனில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக வேலையை முடிச்சுட்டு இரவில் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே காலையில் என்னை எழுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்கும் மொபைல் இருக்குது இல்லை? எத்தனை மணிக்கு எழும்பணுமோ அத்தனை மணிக்கு அலாம் வச்சுட்டு எழும்புங்க. எழும்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கணும்னு மற்ற ஒரு நாள் நினைக்காதீங்க. அந்த நினைவு தான் உங்களை அப்படியே தூங்கவே வச்சிருது. அலாம் அடித்த உடனே தூக்கத்தில் தடுமாறியாவது எழும்பி போய் முகத்தை கழுவி ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம். இப்போ எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் ராஜாவை பார்க்க போகிறேன், அவரை துதிக்க போகிறேன், ஹல்லேலூயா அப்படி போயிட்டு அந்த உணர்வோடு போய் உட்காரணும். முட்டி போட்ட உடனே, அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கிறப்பா, ஆண்டவரே உங்களை நேசிக்க வந்திருக்கிறப்பா, அப்பா உங்கள் பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம்
பிரசனத்தினால என்ன நிரப்புங்க. இப்படிதான் துவங்கணும் ஜெபம். அன்புல துவங்கணும், ஆசையில துவங்கணும். அது கடமை கிடையாது. இசையா ரத்த சிந்தன ஆண்டவரே, உங்க ரத்தத்தால என்ன கழுவி என்ன சுத்தம் பண்ணி உங்களை ஆராதிக்க எனக்கு கிருபை. இப்படிதான் கேட்கணும். நாட் ஒன்லி சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்க ஜெபம் இப்படித்தான் அன்புல துவங்கணும், ஆசையா துவங்கணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா அதை எடுத்து அபிஷேகத்துல நிறைஞ்சு நீங்க தேவனை ஆராதிச்சு தேவன் நடத்துற மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும். 15 மினிட்ஸா, 15 நிமிஷம், என்னால் அவ்வளவுதான் ஜெபிக்க முடியும். ஓகே, 15 நிமிஷம் ஜெபிச்சு தான் ஆகணும். 4வது மாசம் ஜெபிக்க யாரும் உதவி செய்யவே வேண்டாம். நீங்களா பாட ஆரம்பிப்பீங்க, நீங்களா துதிக்க ஆரம்பிப்பீங்க. தானியேல் வழக்கமாய் செய்து வந்தபடியே அன்னைக்கும் ஜெபம் பண்ணாராம். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து ஒரு அழகான வேத பகுதி சொல்லுது. சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருச்சு. இப்போ தாவீதை கூட்டிட்டு வராங்க கிண்ணறம் வாசிக்கிறதுக்கு. வழக்கமாய் செய்து வருகிறபடியே கிண்ணறத்தை வாசிச்சானா. அவர் வாசிக்கும் போது ஒரு அனாயிட்டிங் ஒன்று சொல்லித்தரேன். நீங்க தனியா தேவனை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் நீங்க பாடும்போது அபிஷேகம் வரும். நீங்க தனியா இசை வாசிச்சு வாசிச்சு தேவனை ஆராதிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் வரும்போது நீங்க கை வச்சாலே அனாயிட்டிங் ஃப்ளோ ஆகும். நீங்க தனியா அறையில கண்ணீரோடு ஜெபிச்சு ஜெபிச்சு பழகினீங்கன்னா ஒரு கூட்டத்தில் வந்து நின்று ஜெபிக்கும் போது மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அனாயிட்டட் ப்ரேயரா இருக்கும், அனாயிட்டட் வர்ஷிப்பா இருக்கும், அனாயிட்டட் மியூசிக்கா இருக்கும். இது எப்படி வருதுன்னா தேவ சமூகத்து பழக்கத்துல தான் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து 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 தினம் தாவீது இசை வாசிச்சதுனால திடீர்னு ஒரு சவால் வந்துச்சு. சவுலுக்கு அசுத்த ஆவி பிடித்த பொழுது தாவீதை கொண்டு வந்து விட்டாங்க. வழக்கமா வாசிக்கிற மாதிரி வாசிச்சு வர்ஷிப் பண்ணா பாருங்க, அசுத்தாவி போயிடுச்சான். அசுத்தாவி விலகுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை கர்த்தரால நித்தமும் நடத்தப்படணும்னா தினம் வந்து அவர் சமூகத்துல அவர் முகத்தை தேட வேண்டும். பிரதர்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன், இரவெல்லாம் நீங்க வந்து தூங்கலாம், ஒருவேளை வேலை செய்த களைப்புகள் அதிகமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, குடும்பத்தின் தலைவராக இருக்கிற நீங்க யோபுவை போல ஆபிரகாமை போல பக்தர்களெல்லாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடினாங்களே, அது மாதிரி நீங்க எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க வாலிப பிள்ளைங்க உங்களை பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்த வேண்டும், நித்தமும் நடத்துவார். ஜெபத்திலே நீங்கள் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் நடத்துவார். ரெண்டாவதாக, நீங்க டெய்லி தேவனால நடத்தப்படுகிறதுக்கு இன்னொரு உபகரணத்தை ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். ஒரு பட்டணத்துல ஒரு கூட்ட விசுவாசம் இருந்தாங்களாம், பெரிய பட்டணத்தார். அவங்க என்ன செஞ்சாங்களாம், டெய்லி பைபிளை படிச்சு இப்படி இருக்குதா, பைபிள் இப்படி சொல்லுதா, பைபிள் இப்படி சொல்லுதான்னு படிக்க ஆரம்பிச்சாங்களாம். நான் படித்ததெல்லாம் மருத்துவம். பைபிள் சும்மா ஒரு ஆறுதலுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் படிச்சுட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் கால்ஸ் என்ற ஒரு வேதாகம கல்லூரியை நாங்கள் துவங்கினோம். நாங்கள் 2 பேருமே தியாலஜி படித்தவர்கள் அல்ல. அப்போ ஒரு வேதாகம கல்லூரியை துவங்குவதற்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு 10 பேர் வருவாங்க நினச்சிட்டு துவங்கினோம். முதல் நாள் 90 பேர் வந்தாங்க. ஸோ அந்த 90 பேருக்கும் வேதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். தாகத்தோடு வந்தார்கள், வாஞ்சையோடு வந்தார்கள். சில போதகர்கள் எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள். கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதிலே ஒரு போதகர், அவர் மிக நேர்த்தியாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுப்பதை கண்டு நான் மிகவும் வியந்து போனேன். ப்ராஃபட்டிக் புக்கை நான் படித்த விதம் வேற. ஏசாயால 40லேருந்து 66 வரைக்கும் மட்டும்தான் படிப்போம், 39 வரைக்கும் படிக்கவே மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து தண்டனையின் செய்திகள் இருக்கும். 39 அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் அவர் வகுப்பை எடுக்க எடுக்க எனக்குள் ஒரு அனல், எனக்குள் ஒரு வாஞ்சை, ஆண்டவரை நானும் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்க வேண்டும், படித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்தேன். ஆண்டவர் கிருபை தந்தார். சில வருஷங்கள் உட்கார்ந்து ப்ராஃபட்டிக் புக்ஸை மட்டும் திரும்ப 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 படிக்க ஆரம்பித்தேன். தேவ கிருபையினால் எங்கள் வேதாகம கல்லூரியிலே இன்றைக்கு தீர்க்க தரிசன புத்தகத்தை போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தாரேன். நம்மில் பலரும் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதே கிடையாது, ராஜாக்கள் புக்கை தொடுறதே கிடையாது, ஏன்னா புரிகிறது கிடையாது. எசேக்கியேல்ல என்ன இருக்குன்னே தெரியாது, லேவியராகமம் நமக்கு புரியவே புரியாது. இப்படி இருக்கிற நாட்களில் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான ஏதுக்கள் உங்களுக்கு இருக்குது பைபிளை படிக்க. அதில் ஒன்று தான் நான் சொன்னேன், டாக்டர் ஆண்ட்ரூ தேவ் தமிழ் பைபிள் ஸ்டடி என்ற அந்த சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், யூ வில் லேர்ன் பைபிள். வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா டெய்லி படிச்சாங்களாம், ஆசாசையா படிச்சாங்களாம், வைக்கிறதுக்கு மனசு இல்லாத படிச்சாங்களாம். இன்னைக்கு கேட்குறேன், கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் காலையில் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? கை தூக்க வேண்டாம், மனசுக்குள்ள கை தூக்குங்க. அவசரத்தில் எந்திரிச்சு நின்று சங்கீதம் 23 வேக வேகமாக வாசிச்சுட்டு ஓடி வரும். இருங்க ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு, நான் கேலண்டரில் ஒரு வசனம் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டுலாம் போகிறோம் நிறைய நேரம். நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா வேதத்தோடு நீங்கள் ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கித்தான் ஆகணும். ஒரு நோட்டு, ஒரு பேனா, முடிஞ்சா ஒரு கன்கார்டன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பைபிள் இது போல் வச்சு இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்க போகிறேன், அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிக்க போகிறேன், என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நல்ல ஆங்கிலம் படித்தவர்கள் உங்கள் மொபைலில் எவ்வளோ கமெண்ட்ரிஸை டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த கமெண்ட்ரிஸில் இருந்து கூட இந்த வேதத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்று சற்று ஆராய்ச்சி செஞ்சு படிச்சிங்கன்னா ஒரு 4 நாள் படித்து பாருங்கள், 5ஆவது நாள் பைபிள் வாசிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஆனால் 5 நாள் பைபிள் வாசிக்காமல் இருந்து பாருங்க, 6ஆவது நாள் பைபிளை தொடறதுக்கு மனசே வராது. பிசாசு இன்னைக்கு திருச்சபையை தேவ ஜனங்களை இப்படித்தான் வஞ்சித்து வைக்கிறான், பிஸியாக்கிறான். எல்லாத்தையும் செய்ய நேரம் இருக்கும், பைபிள் படிக்க நேரம் இருக்காது. கர்த்தர் உங்களை தினம் நடத்தணும்னா, if you want to receive God's guidance every day, you have to sit and read his words daily. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை படித்தா தான் வழி நடத்தல் கிடைக்கும். ஒரு வாலிப பெண் ஜெபம் பண்ணாளாம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அது எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க நல்ல குடும்பம், நல்ல பையன்தான், ஆனால் ரட்சிப்புன்னு அனுபவம் ஒன்றை போல் இல்லை, ஆனால் கூட பரவாயில்ல நீ மாற்றிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொன்னாதான் நான் அந்த பையனுக்கு எஸ் சொல்லுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சிருக்கிறா. என் கூட பேசணும் ஆண்டவரே. அன்னைக்கு அவள் வாசித்த வேத பகுதி கொரிந்தியர். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏதுன்னு வசனத்தை வாசித்த உடனே கர்த்தர் எப்படி பேசுவாருன்னு சொல்கிறேன். அந்த வேர்டு வந்த உடனே அப்படி ஹார்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கண்கள்லாம் கண்ணீர் வழியும், அப்படி அந்த வசனத்தை விட்டு அடுத்து போக முடியாது. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வார்த்தை அப்படின்னு திட்டமாக தெரியும். இந்த மகள் அடுத்த வசனத்துக்கு போகணும்னு நினச்சா அவள் கண்ணு திரும்ப திரும்ப அந்த வசனத்தை தான் நின்றுச்சான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்தா, அப்பா எனக்கு அந்த பையன் வேண்டாம். அப்பா கோபம், ஏன் அப்படி வேண்டாங்கிற, நல்ல வியாபாரம் செய்கிறாங்க, நல்ல பணம் இருக்குது, இன்கம் இருக்குது, நல்ல ஃபேமிலி, ஏன் வேண்டாங்கிற. இல்லைப்பா அந்த பையனுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா, ஒரு சாதாரண பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ரட்சிக்கப்பட்ட பையனாக எனக்கு பாருங்க அப்படின்னு. அப்பாவுக்கு கோவம், அம்மாவுக்கு கோவம், வீட்டில் பிரச்சனை, இவ்வளோ நல்ல ஆஃபரை வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு போச்சு. 3 மாதம் கழிச்சு இன்னொரு ஆஃபர் வந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு வாலிப மகன், பக்தி உள்ள ஒரு வாலிப மகன், நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல வருமானத்தில் இருக்கிற ஒரு பையன். அவன் வந்து கேட்டானா, அங்கிள் எனக்கு ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் தான், எனக்கு வருகிற மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், உங்கள் மக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா அப்படின்னு கேட்டாரா. கர்த்தர் எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. உங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார்னா இப்படிதான் நடத்துவார். இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில உள்ள வச்சிருக்குது. நீங்க உட்கார்ந்து நிதானமா படிச்சா ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. வியாபாரம் பண்றீங்களா, வழி நடத்தல் வேணுமா, பதில் இங்க இருக்குது. ஒரு வேலை செய்றீங்களா, வழி நடத்துதலா, பதில் இங்க இருக்குது. வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா, என்ன செய்யணும்னு தெரியலையா, ரிசைன் பண்ணணுமா வேண்டாமா நினைக்கிறீங்களா, வழி நடத்தல் இங்க இருக்குது. வாலிப மகனே, எதிர்காலத்துல உள்நாடா வெளிநாடா எங்க போறது, வழி நடத்தல் இங்க இருக்குது, வழி நடத்தல் இங்க இருக்குது. ஆண்டவர் நித்தமும் உங்களை நடத்த இதை கொஞ்சம் கையில் எடுத்து
தினம் நேரம் செலவழிச்சு படிங்க, உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் உங்களை நித்தமும் எதில் நடத்துவார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. சரி, பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீது தினந்தோறும் செய்து வருகிறபடி சுரமண்டலத்தை சும்மா வாசிச்சுட்டு இருப்பாரு. சோலோ மியூசிக் வாசிச்சுட்டு இருக்க மாட்டார், பாடுவார். வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். கிறிஸ்டியன் வேல்யூஸ்ல ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேல்யூ கர்த்தரை துதிப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரை துதிக்கிறது அது மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். பலருக்கும் ஜெபிக்க தெரியும், ஆனால் துதிக்க தெரியாது. பலருக்கும் கண்ணீர் விட தெரியும், ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல கழிகூற தெரியாது. இங்க வசனம் சொல்லுது, நித்தமும் ஸ்தோத்தரிக்க, நித்தமும் துதிக்க ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்தாராம். பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சில ஒழுங்குகளை சொன்னார். தினம் அப்பம் வைக்கணும், தினம் குத்து விளக்க சுத்தம் பண்ணி அதுல விளக்கு ஏற்ற வேண்டும், தினம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், தினம் பலி செலுத்தணும். இதெல்லாம் நம்ம இப்ப செய்யறதில்ல. ஆனா ஒன்று, நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர், உங்க நாமம் மேலான நாமம், நீங்க அற்புதமானவர், இப்படி நீங்க காட பிரைஸ் பண்ண ஒன்னு சொல்றேன், உங்க ஸ்பிரிட்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரும். ஹல்லேலூயா. உங்க ஆவியில ஒரு களி கூறுதல். நீங்க என்ன பார்த்து, சிஸ்டர் ஜெயராணி உங்களுக்கு உலகத்திலே என்ன செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, உண்மையா, டு பி ஹானஸ்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஐ சே, ஆண்டவருடைய சமூகத்துல அவரை ஆராதிச்சு துதிக்கிறத விட உலகத்துல எனக்கு எதுவும் சந்தோஷம் கிடையாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அதுதான். அந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா அது ஒரு கடமையா இருக்காது. பாடுவோம், ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஜீவனே இல்லாத மாதிரி பாடலாம். ஆனா ஜீவனோட என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, எவ்வளோ நன்மைகளை செஞ்சார், எவ்வளோ இரக்கத்தை பாராட்டினார், எவ்வளோ தயவு செஞ்சார். ஹல்லேலூயா. இந்த ஜீசஸ் 1000 மாதிரியே ஸ்தோத்திர பலின்னு ஒன்று ஒரு 2 இயர்ஸாக உட்காந்து அந்த புக்கை ரெடி பண்ணேன். அந்த புக்கிலையும் இப்படித்தான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ற ஒரு 8 சாங். அதில் ஒரு பாடலை உங்களுக்கு, கத்தாதி கத்தரே அல்லேலூயா, கடவுளின் மைந்தரே அல்லேலூயா, கருணையின் வேந்தரே அல்லேலூயா, கல்வாரி நேசரே அல்லேலூயா, கத்தாதி கத்தரே அல்லேலூயா, கடவுளின் மைந்தரே அல்லேலூயா, கருணையின் வேந்தரே அல்லேலூயா, கல்வாரி நேசரே அல்லேலூயா, கண்மலையானவரே அல்லேலூயா, கதறுதல் கேட்பவரே அல்லேலூயா, கவலைகள் தீர்ப்பவரே அல்லேலூயா, கண்ணீர் துடைப்பவரே அல்லேலூயா. கையெல்லாம் கொண்டாந்துருக்கீங்களா? கொஞ்சம் தட்டி பாடலாமா? அல்லேலூயா அல்லேலூயா, கண்மலை தேனே அல்லேலூயா, கனிதரச் செய்பவரே அல்லேலூயா, கதவுகள் திறப்பவரே அல்லேலூயா, களிகூரச் செய்பவரே அல்லேலூயா, கீதங்கள் தந்தவரே அல்லேலூயா, கீர்த்தியை கொடுப்பவரே அல்லேலூயா, கிளையாத்தின் தைலமே அல்லேலூயா, கீழ்ப்படிதல் தருபவரே அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா. சர்வ ஞானியே அல்லேலூயா. சர்வலோக தேவனே அல்லேலூயா. சகோதரர் இயேசுவே அல்லேலூயா. சமாதான பிரபுவே அல்லேலூயா. சத்திய தேவனே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே அல்லேலூயா. சகாயம் செய்பவரே அல்லேலூயா. சந்தோஷம் தந்தவரே அல்லேலூயா. சமூகத்தை தருபவரே அல்லேலூயா. சங்கீதம் தந்தவரே அல்லேலூயா. சஞ்சலம் தீர்ப்பவரே அல்லேலூயா. சந்திரனை படைத்தவரே அல்லேலூயா. சத்துவம் அளிப்பவரே அல்லேலூயா. சத்துருவை வென்றவரே அல்லேலூயா. சதா காலம் உள்ளவரே அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 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 ஹalleluya. பல நேரங்கள்ல ஜெபிக்க முடியாது. ஒன்னு சொல்லித்தாரேன், நல்ல ஸ்தோத்திர பாடல்களை சத்தமா பாடிட்டு இயேசுவின் நாமத்துல ஆமென் எந்திரிச்சு போயிட்டே இருங்க. ஜெபம் பண்ணதை விட அன்னைக்கு கிரிய பலமா இருக்கும். ஹalleluya. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்களோ? ஒருவேளை அனுபவிக்கலைன்னா இனிமே அனுபவிங்க. எரிகோவை சுத்தி வந்தாங்க, ஜெபம்லாம் பண்ணல, வெறும் துதி தான். யோசபாத்தின் சேனை துதிக்க தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. பிரைஸ் ஹஸ் பவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிக்கு வல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அது ஏன் இவ்வளவு நாள் செய்யாத விட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. இனிமே எல்லாத்துக்கும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாட் ஒன்லி இன் யுவர் பிரேயர் டைம், ஒவ்வொரு காரியத்துக்கும். சாப்பிட உட்காரும் போது ஸ்தோத்திரம், நல்ல ட்ரெஸ் போடும்போது ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ள போய் வீட்டில் நிறைந்திருக்கிற பொருட்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கிச்சன் கபோர்டை திறந்து ப்ரொவிஷன் எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மாதத்துக்கு நடத்துறீங்க ஸ்தோத்திரம், கேஸ் சிலிண்டர் ஃபுல்லாக இருந்தால் ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஹalleluya. தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்ஸ் கிவிங் பீப்புளாக இருந்தாலே வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான்காவதாக, ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது உங்களை நடத்துவார் என்றேன். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களை நடத்துவார் என்று சொன்னேன். கர்த்தருக்கு துதியும் மகிமையும் செலுத்தும் போது உங்களை நடத்துவார். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வசனம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஜெபம், வேத வாசிப்பு, துதி, ஆலய ஆராதனை, இதோட முடியறதில்லை. there is a life. ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்க வாழ்றதுக்கு, இயேசுவை போல வாழ்றதுக்கு, உலகத்தை வெறுத்து வாழ்றதுக்கு. இந்த உலகம் எப்பவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா பைபிள் சொல்லுது, if you really love me, if you really want to follow me, take your cross and follow me. நீ உன் சிலுவை எடுத்துட்டு எவ்ரிடே வா. எனக்கு ஆரம்பத்தில் அந்த சிலுவைன்னா என்னன்னு எனக்கு புரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே அந்த சிலுவைன்னா என்னப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் சித்தம் அப்படின்னார். பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் பூமிக்கு வந்தேன், சிலுவையை சுமந்து ரத்த சிந்தி சித்தம் செய்யறதுக்கு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் சித்தம் செய்றீங்களா? சிலருக்கு சித்தம்னா, ஏசையா வீடு வாங்கணும், அந்த வீடா இந்த வீடா, சித்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரை தொழில் நடத்தணும், கேஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுமா, பாத்திர வியாபாரம் பண்ணணுமா, சொல்லுங்கப்பா அவங்க சித்தம். ஆண்டவரே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், டாக்டரா இன்ஜினியரா, சித்தம் சொல்லுங்க. இதுல தான் சித்தம் கேட்பாங்க. பட் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவ சித்தம் இருக்குது. நீங்க ஒருவரோட பேசும்போது கம்பேஷனட்டாகவும் பேசலாம், குரூவலாகவும் பேசலாம், கொடூரமாகவும் பேசலாம், கடிந்து பேசலாம், சாந்தமா பேசலாம்.
அன்பா பேசலாம், கண்ணியமா பேசலாம், இச்சையாவும் பேசலாம், பரிசுத்தமா பேசுறதுக்கு உங்களை விலக்கி கொண்டும் பேசலாம். உலகத்துல நீங்க தவறுகிறதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள், திருமண ஆன ஆண்களாய் நீங்கள் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற சில பெண்கள் உங்களுக்கு சோதனையை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ யார் பார்க்க போறா? மனைவி என்ன கூட வருகிறா, இஷ்டம் போல பேசலாம், ஃபோன் நம்பரை வாங்கிட்டு இஷ்டமா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னா நினைச்சா நீங்க சிலுவை சுமக்கிறவர் அல்ல. சில உலக ஆண்களுக்கு தன் மனைவியை தவிர இன்னொருவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதும் அல்லது அவங்களோட பழகிறது தப்புன்னே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம், இன்னொரு நாள் இன்னொரு ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் அப்படி. பட் உங்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அது கிடையாது. ஒவ்வொன்றுலையும் நோ, எனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், ஒரு பக்தியுள்ள மனைவியை கொடுத்திருக்கிறார், நான் அவளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன், சும்மா நான் என்ன தப்பா செஞ்ச சும்மா தானே பேச. நோ, அந்த சுத்தம் இல்லாத சும்மா பேசுற பேச்சுக்கு கூட நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கும் அதுதான். நீங்கள் திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகளாய் வளர்ந்திருந்த போது கூட உங்களுக்கு சோதனையின் காலங்கள் வரும். உங்களை சுற்றி இருக்கிற பலரால் உங்களுக்கு சோதனை வரும். பல நேரங்கள் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சோதனை கொண்டு வரும். மருமகளோடு நீங்க பேசுற விதம் எப்படினாலும் பேசலாம், அப்படி பேச முடியாது, ஆண்டவர் சொல்ற மாதிரி தான் பேசணும். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிட நடையிலும் தேவ சித்த செய்யணும், பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு தவறுவதற்கு உலகத்தை சுற்றிலும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு நீலகிரி மாவட்டத்திலே ஒரு மிஷன் பணித்தளம் உண்டு. நாங்கள் ஒவ்வொரு மாதம் அங்கே கடந்து சென்று உபவாச கூட்டத்தை நடத்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். மாலை வேளையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் அப்படி காரில் வெளியே போகும்போது எல்லா டாஸ்மாக் ஷாப்லேயும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பிள்ளைங்க நிற்பாங்க, பாய்ஸ். அப்படி பாட்டிலை வாங்கி ஷர்ட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு போகிறத நான் எத்தனையோ நாள் பார்த்து உள்ளே உடஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை என்ன படிப்பான், ஒரு 10th படிப்பான் ஆண்டவரே, ஒரு +1 படிப்பான் ஆண்டவரே, இவன் இந்த வயசுலேயே குடிக்க பழகுனா அவன் வாழ்க்கை எப்படி ஆறுது? அந்த மாவட்டத்தில் அதிகமான ஆண்கள் சின்ன வயசில் இறந்துருவாங்க. ஏன் தெரியுமா? குடிச்சு குடிச்சு ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டு வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிருந்தனால அந்த மாவட்டத்தில் நிறைய விதவைகள் உண்டு. எங்கள் ஊழியத்தின் ஒரு பங்கு அந்த விதவைகளுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, 14 வயது 15 வயது 16 வயது வாலிப பிள்ளைகளுக்கே தடுமாற்றங்கள் வருகிறது. வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆனால் இந்த வேதத்தை படித்தா நீங்கள் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமக்க முடியும். இந்த வேதம் நமக்கு வழிகாட்டுது. இந்த வேதம் தான் வாழ்க்கை. இது லைஃப் மேனுவல்னு சொன்னால் மிகையே ஆகாது. வாழ்க்கையில் எதுக்கு எப்படி எப்படி நடக்கணும் எல்லாத்துக்கும் இதுதான் மேனுவல். ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பவுல் எழுதும்பொழுது எழுதுவார், 1 கொரிந்தியர் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன். அது என்ன அனுதினமும் சாகிறேன்னா, யூ ஹாவ் டு டை டு செல்ஃப். உங்க சுயத்துக்கு நீங்க மறிக்கணும், சுயத்தை சிலுவையில் அடிக்கணும். போன வருஷம் ரொம்ப கோபப்படுவேன், இப்போ என் கோபம் குறைஞ்சிருக்குது. போன வருஷம் நான் ரொம்ப இந்த தப்பு செஞ்சேன், இந்த வருஷம் நான் அதை கொஞ்சம் நிறுத்திட்டேன். அப்படி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துதான் நீங்க இயேசுவை பின்பற்றணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். அவர் சத்தம் கேட்டு சிலுவை சுமந்து அவர் பின்னாடி செல்லணும். கடைசியாக 5வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலயத்தில் தூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். தினந்தோறும் என்ன பண்ணாரா? பண்ணினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல சொல்லியிருக்குது. சந்தை வேளையில் யூதர்களோடு எதிர்பட்டவர்களோடு சம்பாஷணை பண்ணினார். இங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காகது நீங்க இயேசுவை பத்தி சொல்லணும். ஒருத்தருக்காக சொல்லணும். பவுல் சந்தை வெளியில போய் நின்னுட்டாராம். அங்க போய் வெட்கப்படாமல் கிறிஸ்துவை பற்றி சொல்றாராம். இன்னைக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நம்மளை தடை செய்யறது எது தெரியுமா? வெட்கம். ஐயோ, நான் எப்படி சொல்ல போறேன், நான் சொன்னா கேட்பாங்களா? நான் சொல்றேன், நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. உங்களைத்தான் அதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:47வது வசனத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம சர்ச்சில் டெய்லி புதுசா ரட்சிக்கப்பட்டு வராங்களா ஆட்கள்? இல்ல பல வருஷமா நம்மளே தான் இருக்கிறோமா, யாருக்கும் இடமே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? நான் சொல்றேன், இந்த சபையில இன்னொரு ஆராதனை ஆரம்பிக்கணும். ஜனங்கள் வரணும்,
ஆண்டவர் அறியாத மக்கள் கண்ணீரோடு வந்து இங்க தொழுது கொள்ளணும். அதுக்கு பொறுப்பு யார்கிட்ட தெரியுமா? உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நபருக்கு நான் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வருவேன்னு தீர்மானம் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க இதே பெண்கள் ஆண்டு விழா கொண்டாடும் போது நீங்க 2 ஆராதனையா நடத்த வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ, பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு ஆராதனை நடத்துவீங்க. ஆனா சர்ச்சில் உள்ள காங்கிரிகேஷன் டபுளா இருக்கும். வசனம் சொல்லுது எவ்ரிடே உனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் என்னுடைய மருத்துவ பணியை செய்யும் பொழுது என் பேஷண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லாம நான் அனுப்பவே மாட்டேன். சில வேளைகளை சொல்ல வாய்ப்பு இல்லைன்னா டேபிளில் சின்ன சின்ன புக்லெட்ஸ் வச்சிருப்பேன், ஒன்று எடுத்து கையில் கொடுத்துருவேன். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னுடைய மருத்துவ சேவையை நான் செய்கிற நாட்களில். ஸ்டூடெண்ட்டாக படிக்கும் பொழுது காலையில் ஓபிக்கு போவோம், சாயங்காலம் போய் அவங்கள தனியாக பர்சனலாக சந்திச்சு இயேசுடைய ரட்சிப்பை சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இன்னும் ஒரு 5 நாளைக்கு இந்த பேஷண்ட் உயிரோடு இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ தெரியாது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பற்றி சொல்லிடணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள பார்க்கும்போது நினைக்கணும், நாளைக்கு இந்த நபர் உயிரோடு இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, நான் இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். என்ன சொல்லன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு காலையில் நீங்கள் வாசிச்ச ஒரு ஆறுதலான வசனத்தை ஒருத்தருக்கு சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க, ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லுங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லுங்க. அப்படிலாம் சொன்னதுனால தான் ஆதி திருச்சபையில் தினம் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டாங்களாம். நீங்க உங்களுக்காக மட்டும் தேவனை தேடாதபடி உங்களை இந்த பூமியில தேவன் எதுக்கு அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன குறிச்சு உங்க சித்தை என்ன நடத்துங்கப்பா. இந்த 5 காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா, 1, நீங்க ஒவ்வொரு நாள் அவர் முகத்தை தேடணும். 2, ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தையை தேடணும். 3, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் துதியினால் அவரை மகிமைப்படுத்தணும். 4, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படி யாராவது ஒருவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். 5, நீங்க ஒவ்வொரு நாள் அந்த தேவனை பின்பற்றினா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தான் இந்த சாப்டரின் பின்பகுதியில் இருக்குது. ஏசாயா 58க்கு வேதத்தை திருப்பிக்கோங்க. அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். 11வது வசனம். நடத்தி சொல்லுங்க. டெய்லி உங்களை நடத்துறாருன்னா பூமிக்கெல்லாம் வறட்சி வந்தா கூட உங்களுக்கு வறட்சி வராது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் புது புது வீடாக கட்டிகிட்டே இருந்தாங்க. எல்லாம் போர்வெல் போடுவாங்க, தண்ணியே வராது. அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, நம்ம போர்வெல் போட்டால் நமக்கும் தண்ணி வராது போயிட்டுனா என்ன செய்ய? நான் அன்றைக்கி ராத்திரி ஜோம் பண்ணப்போ எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடினார்கள். ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த்து. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா நீங்கள் போர்வெல் போடுங்க, நம்ம ஊற்று தண்ணீரே பொங்கி வான்னு பாட போகிறோம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? தண்ணியை தரப்போகிறாரு. எங்கள் அப்பா சொன்னாங்க, அவங்கெல்லாம் போட்டாங்களாம்மா, தண்ணி வரல, நமக்கு மட்டும் எப்படி? நிச்சயம் வரும்ப்பா. ராத்திரியெல்லாம் ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது தண்ணி வந்தே ஆகணும் ஆண்டவரே. மறுநாள் போர்வெல் இறக்குறாங்க உள்ள. எனக்கு ஒரு பதஷ்டம், ஒரு சில சமயம் நம்மளாம் ரொம்ப சில்லியாக அவிசுவாசப்படுவோம் பாருங்க. சொல்லிட்டோம், போர்வெல்லும் போடுறாங்க, தண்ணி வருமா வராதா? உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை வருது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. நேராக கிட்டார் எடுத்துகிட்டு போனேன், போய் நின்று அந்த இடத்துல ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வான்னு ஒரே பாட்டு பாடி முடிச்சுட்டு வந்து போர்வெல்ல தண்ணி வருதுன்னு சொல்கிற வரைக்கும் நான் முழங்காலேருந்து எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. உண்மையாக சொல்கிறேன். கடை எங்கள் அம்மா வந்து கதவை தட்டினாங்க, மகளே தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னு. ஹல்லேலூயா. அது சும்மாலாம் வரல, பொங்கி பொங்கி வருது தண்ணி. வந்து ஓடி வந்து பார்த்தா அப்படி தண்ணி பொங்கி அங்கெல்லாம் ஓடுது. நினச்சேன், ஒரு தேவன் எல்லாருக்கும் வறட்சியா இருந்தா கூட நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்க ஆத்மாவை என்ன செய்வார்? அவங்களுக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கும், ஆனா உங்களை தினம் நடத்துவார். அவங்க குடும்பத்துலலாம் பிரச்சனை இருக்கும், ஆனா உங்களுக்கு பணமே இல்லைன்னா கூட உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கை. பணம் ரொம்ப இருக்கிறது வாழ்க்கை இல்லை. புருஷன் மனைவி பிள்ளைகளாய் அன்பாய் ஐக்கியமாய் சந்தோஷமாய் இருக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை சாப்பிட்றோம் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. வசனம் சொல்லுது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை, அதென்ன எலும்புகள்? எலும்புக்குள்ளதான் போன் மேரோ இருக்குது. அந்த போன் மேரோல தான் ரத்தம் உருவாகுது. அப்போ ஆண்டவரை தினம் தேடனா உங்க ரத்தம் கூட சுத்தமா இருக்குமா. ரத்தம் சரீரத்துக்குள்ளாம் போகும்போது பாடி ஹெல்த்தியா இருக்குமா. என்ன ஒரு நல்ல ஆண்டவர்.
உன் எலும்ப நினமுள்ளதாக்குவார். அடுத்த வசனம் சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். எப்போ? நித்தமும் நடத்தும் போது. கடைசியா 12ஆம் வசனத்தை சொல்லிருது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை, உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஒரு நபர் வாழ்றது உங்களுக்காக மட்டும் இல்ல, ஒரு தலைமுறைக்கே வாழ்றீங்க. நான் பல வேளைகள் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஒருவேளை மறிச்சு போயிட்டேன்னா என் பிள்ளைங்களின் பிள்ளைங்க அதுக்கு பிறகு ஒரு பெரிய சந்ததி வரும் பாருங்க, அத்தனையும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்கெல்லாம் சொல்லணும், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க, எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மாவுடைய பாட்டி எப்படி இருந்தாங்க, அப்படி ஒரு சரித்திரம் சொல்லணும்ப்பா. நான் எனக்காக மட்டும் வாழக்கூடாது, என் தலைமுறைக்கும் நான் வாழணும். இன்னைக்கு சொல்கிறேன், பாவத்தை இஷ்டமாக செஞ்சுட்டு கர்த்தர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். தலைமுறைக்கு சாபம் வந்துடும். சகோதரி, இன்னைக்கு உங்க மருமகளுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது தலைமுறைக்கு வரும். தயவு செய்து சில சின்ன சின்ன விஷயத்தை தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நான் எனக்கு மட்டும் வாழ மாட்டேன், என் தலைமுறைக்கு வாழ்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, உன்னிலிருந்து தோன்றினவர்கள் என்ன செய்வார்களாம்? பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்களை நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க பவர்ஃபுல்லா பல காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவாரா? சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். என் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் இருப்பேன். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? தயவு செய்து இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு தேவனை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். என்னை நடத்துவதற்கு என் தகப்பன் இல்லை, என்னை ஆதரிப்பதற்கு என் தாய் இல்லை என்று மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா கஷ்டப்படுறேன், என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியல, என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி பாரத்தோடு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆண்டவர் உன்னை நித்தம் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவாராம். உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உன் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், உன் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, என்னால என்னையவே நடத்த முடியல ஆண்டவரே, என்னால என் பிள்ளைங்களை திருத்த முடியல ஆண்டவரே, என்னால என் குடும்பத்தை நடத்த முடியல, என் புருஷனை என்னால மாற்ற முடியல, என் மனைவியை என்னால மாற்ற முடியல, என் சூழ்நிலையை மாற்ற முடியல, என் தரித்திரத்தை மாற்ற முடியல, என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். வாயை திறந்து கேளுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. என் காலங்களுக்கு பிறகு என் பிள்ளைங்களை நடத்துங்க ஆண்டவரே, என் சந்ததியை நடத்துங்க ஆண்டவரே, என் தலைமுறையை நடத்துங்க ஆண்டவரே, என் தொழிலை நடத்துங்க ஆண்டவரே, என் ஊழியத்தை நடத்துங்க. என் பிள்ளை பேதையான பிள்ளையா இருக்கிறது, நல்லது எது கெட்டது என்று தெரியாத பிள்ளையா என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லுங்க, என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா, என் குடும்பத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்கள் திருச்சபை உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஒரு நடத்துகிற உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை பார்த்து அன்றைக்கு தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னாரே. இந்த தேவன் உன்னை நடத்தும் பொழுது நீ கைவிடப்படுவது இல்லை மகளே. இந்த தேவன் உன்னை நடத்தும் பொழுது நீங்கள் கைவிடப்படுவது இல்லை மகனே. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி,
நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் நேற்று உள்ள உன் துயரங்களை ஆண்டவர் மறைந்து போக பண்ணுகிறார் மகளே. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடியாய் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து என்னை நடத்துங்கப்பா, என் ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி திருப்தி ஆக்கி என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு மாற்றம், இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உங்க குடும்பங்களுக்குள் வரப்போகிறது. அந்த மாற்றத்திற்காய் விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நித்தமும் நடத்துகிற கர்த்தரே, உங்க பிள்ளைங்க கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க கரங்களை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் அவர்களாய் நடந்திருக்கலாம், யாரோ இவர்களை நடத்தி இருக்கலாம். இன்றிலிருந்து என் தேவன் இவர்கள் குடும்பத்தை நடத்த போறதற்காய் நன்றி. என் அன்பு வாலிப பிள்ளைகளை நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரியை, ஒவ்வொரு சகோதரனை நீங்க நடத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. வற்றாத நீரூற்றாய், நீர் பாய்ச்சலான தோட்டமாய் இவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.